மேக்ஸிமம் ட்விஸ்ட்னு எது இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். பட் இந்த படம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, கட்டா குஸ்தி 2 இந்த படம் எப்படி இருக்கு? சோ இதோட ஸ்டோரி எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சீக்வலான மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய வந்து சேம் ரெஸ்லரா வளர்க்கணும்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. பட் ஹீரோ வந்து இந்த வயசுலயே எதுக்கு இந்த மாதிரிலாம் ரெஸ்லிங் குடுக்குறீங்க? கொஞ்ச நாள் போட்டும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள சில வாக்குவாதம் ஆகுது. அதுல இவங்களுக்குள்ள சில பிரச்சனை எல்லாம் வருது. அதை எப்படி ஃபேஸ் பண்றாங்க? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்படின்றதா அந்த படத்துடைய மிச்ச கதை. இந்த படம் வந்து ஒரு டிபிக்கலான ஒரு லேயர் தான். இதுல வந்து பெருசா ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ன்றது எதுவுமே பெருசாலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. மேக்ஸிமம் ட்விஸ்ட்னு எது இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். பட் இந்த படம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, இதுல வந்து கதையில கான்சென்ட்ரேஷனோட சீன் பை சீன் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு சீனுமே வந்து தனித்தனியா கிளியரா எழுதுன மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா அதுதான் வந்து பார்த்த சீனாவே இருந்தாலும் நமக்கு ஒரு டிஃபரண்டான ஃபீல் கொடுத்து புதுசா பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்ததுக்கு காரணம் ஒரு சீனையுமே தனியா அவங்க எழுத போய் தான். சரி படம் எப்படி இருக்கு? சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்பயும் போல ஸ்டோரி உள்ள வச்சிருந்தாங்க. சோ இப்படிதான் வந்து மூவ் ஆக போகுது அப்படின்றது ஸ்டோரியை வந்து பில்ட் பண்ணுவாங்க இல்லையா? அதை பில்ட் பண்ணி அப்படியே கொண்டு போவோம். அங்கங்க காமெடி இருந்துச்சு. சேம் டைம் ஒரு சில சீரியஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே இருந்து இன்டர்மிஷன் ஒரு மாதிரி கொண்டு போய் முடிச்சிருவாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட இன்னும் ஃபன் அதிகமா இருக்கும். ஃபுல்லாவே வந்து படம் ஃபுல்லா காமெடியா தான் இருக்கும். பட் இது வந்து செகண்ட் ஹாஃப் இன்னும் வந்து காமெடி அதிகமா இருக்கும். அண்ட் எண்ட்ல ஒரு மெசேஜ் வச்சு எப்பயும் போல போன மூவி எப்படி இருந்ததோ அந்த மூவில எப்படி எண்ட் இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. மேபி இது பார்ட் 3 கூட போகலாம். சோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. இதுல என்ன ஒரு பிளஸ்னா மூவி வந்து நீங்க நினைக்கிற டைம்ல முடிக்கிற மாதிரி, அதாவது இப்பதான் கிளைமேக்ஸ் நம்ம வந்து படம் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கும்போது தெரியாது. ஏன்னா அவ்வளவு ஸ்பீடா போயிட்டே இருக்கும். என்னடா சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்கும். ஆனா இதை வந்து இன்னும் சீரியஸா அவங்க எடுத்துட்டு போயிருக்கலாம். இதுல வர சீரியஸ் எலமெண்ட் எல்லாமே இன்னும் வெயிட் போட்டு அதிகமா சீரியஸ்னஸ் கொண்டு போயிருக்கலாம். பட் அப்படி கொண்டு போயிருந்தா இவ்வளவு காமெடியா வந்திருக்குமான்றது தெரியாது. பட் இது ஃபுல்லாவே வந்து எப்படி ஓவராலா இருக்கு அப்படின்னா, நம்ம ரொம்ப சீரியஸா அப்படி வந்து மூவி இல்லாம சீரியஸ் எலமெண்ட்ஸ் அங்கங்க இருக்கும். பட் ஃபுல்லாவே வந்து ஒரு ஃபன்னா வெளியே வரும்போது ஒரு ஃபன் மூவியா நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி பார்த்த படமா தான் இந்த படம் வந்து இருக்குது.